கருட பஞ்சாசத்திலே 5 வர்ணகங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது பரவியூக வர்ணகம் என்று. அதிலே இப்பொழுது 7வது ஸ்லோகம். இன்றைக்கு முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞான வஹராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதः ஜானனः ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கடந்த சில ஸ்லோகங்களிலே கருடனையே பெருமாளாக பேசிக் கொண்டு வந்திருக்கிறோம். அது இந்த ஸ்லோகத்திலும் தொடர்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் கருடனிடம் ஏதோ ஒன்றை நாம் பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறோம். அது இந்த ஸ்லோகத்திலும் தொடர்கிறது. இன்றைய ஸ்லோகம் ஸ்லிஷ்யத் போகீந்திர போகே ஸ்ருதி நிகர நிதௌ மூர்த்தி பேதே ஸ்வகீயே வர்ண வியக்தீர் விசித்ராஹ பரிகலயதி யோ வக்ர பாஹூருபாதைஹி பிராணः சர்வஸ்ய ஜந்தோஹ பிரகடித பரம பிரம்ம பாவஸ்ஸயித்தம் க்லேஷம் சிந்தன் खगेशः சபதி விபதினः சந்நிதிம் சந்நிதஸ்தாம். இதனுடைய பொழிப்புரை வில்லிவலம் வேதாந்த வாவதூக ஸ்ரீ நாராயணாச்சாரிய சுவாமி அருளி செய்தபடி முதலிலே பார்த்து விடுவோம். ஸ்லிஷ்யத் போகீந்திர போகே, ஆதிசேஷனோடு சேர்ந்த, அதாவது கருடனுடைய திருமேனியிலே பாம்புகள் எல்லாம் இருக்கும். திருமேனியின் வெவ்வேறு அவயவங்களிலே வெவ்வேறு பாம்புகள் இருக்கும் என்பதை பின்பொரு ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம் நாம். அதனாலே கருடன் ஆதிசேஷனோடு சேர்ந்திருக்கிறார். ஆதிசேஷன் போல வேறு சில பாம்புகளோடும் கூடத்தான். ஸ்லிஷ்யத் போகீந்திர போகே ஸ்ருதி நிகர நிதௌ மூர்த்தி பேதே, கருடனுடைய மூர்த்தி இருக்கிறதே, ரூபம் வடிவம், அவருக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்கின்றன. பல வடிவங்கள் இருப்பதால் தான் பரரூபம் வியூக ரூபம் என்றெல்லாம் இப்பொழுது பரவியூக வர்ணகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு ரூபத்திலே அவர் வேதமயமாக இருக்கிறார். வேதாத்மா விஹகேஸ்வரஹ என்று இதற்கு முன் ஒரு முழு ஸ்லோகமே பார்த்திருக்கிறோம். நேத்ரம் காயத்ர மூச்சே என்று அவர் எப்படி வேதமயமாக இருக்கிறார் என்று. அப்படி வேதமயமான தன் மேனியிலே காயத்ரம் என்பது அவருக்கு கண்ணாக இருக்கிறது. இத்தியாதியாக பல அவயவங்கள், பல வேத பாகங்கள் என்று பார்த்தோமே. அப்படிப்பட்ட தன்னுடைய மூர்த்தியிலே சில அவயவங்கள், முகம், கை, தொடை, பாதங்கள், வஸ்திர பாஹூருபாதே பாதைஹி என்று இருக்கிறதுங்க. இது முதலிய அங்கங்களாலே பல விதமான வர்ணங்களை வெளியிடுகிறார் அவர். சொல்ல வந்தது என்ன என்றால், ஆகமங்கள் சொல்லுகின்றன, கருடனுடைய ஒரு வடிவத்திலே அவருக்கு பல அவயவங்களிலே பல வெவ்வேறு நிறங்கள், வெளுப்பு சிவப்பு முதலிய நிறங்கள் இருக்கின்றனவே ரூபங்கள். அவை ஒரே திருமேனியிலே பல இடங்களிலே பல வர்ணங்கள் இருக்கின்றன என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. நாம் பின்னாலே விவரமாக கூட பார்க்க போகிறோம்.
இதே வர்ணம் என்ற பதத்துக்கு வேறொரு அர்த்தம் பிராமண வர்ணம், கத்திரிய வர்ணம் இத்தியாதி. அந்த ஜாதிகள் பெருமாளுக்கு இருப்பது போல, பெருமாளுக்கு பிராமண கத்திரியாதி வர்ணங்கள் இருப்பது போல அவருடைய அவயவங்களிலே முகம், கை, தொடை, பாதங்கள் என்ற அவயவங்களிலே அந்த வர்ணங்கள் இருப்பதாக வேதங்கள் வர்ணிப்பது போல கருடனுடைய அவயவங்களிலே வெளுப்பு, சிவப்பு என்று வேறு வர்ணங்கள் இருப்பதாக ஆகமங்கள் வர்ணிக்கின்றன. இந்த வர்ணங்களை வெளியிடுவதனாலும் பிராணாதி தேவதையாக இருப்பதனாலும், இதையும் கூட நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மருத்பஞ்சகாதீஷ என்ற கருட தண்டகத்திலேயும் வருகிறது. பிராணவாயு முதலிய 5 வாயுக்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் என்று. இந்த காரணத்தாலும் தனக்கு பிரம்மசாமியம் உண்டு என்று, அதாவது கருடனும் பெருமாளும் சமமானவர்கள் போல தெரிகிறது, பெருமாளோடு சமத்துவம் கருடனுக்கு இருக்கிறது என்று காட்டிக் கொள்ளுகிற பிரகட்டித்தா என்ற பதம் இங்கே பிரகட்டித்த பரம பிரம்மசாமியம் காட்டிக்கொள்ளுகிற கருடனானவர் நமக்கு ஆபத்திலே நிதி போல துயர் துடைத்து வந்து நிற்கட்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய வேண்டுகோள். விபதி ஆபத்திலே, சந்நிதிம் சந்நிதத்தாம் நிதி போல துயர் துடைத்து வந்து சந்நிதத்தாம் நிற்கட்டும் என்று இந்த வேண்டுகோளோடு இந்த ஸ்லோகம் முடிகிறது. அடைப்பு குறிப்புள்ளே இந்த சுவாமி எழுதியிருக்கிறார், இந்த தன்மைகள் இருவருக்கும் பொது என்று. எந்த தன்மைகள்? ஆதிசேஷனோடு சேர்ந்திருப்பது, வேதமயமாக இருப்பது, தன்னுடைய 4 அவயவங்களில் 4 வர்ணங்களை வெளியிடுவது, பிராண தேவதையாக இருப்பது, இந்த தன்மைகள் எல்லாம் இருவருக்கும் பொது. எந்த இருவருக்கும்? கருடனுக்கும் பரம்பொருளுக்கும் இருவருக்கும் பொதுவாக இருக்கின்றன இவை என்று. இதைத்தான் இன்றைக்கு இன்னும் நன்றாக ரசிக்க போகிறோம். பெருமாளுக்கும் கருடனுக்கும் இருக்கிற சாமியங்கள் பலவற்றை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது என்று. வர்ணம் வியக்தீர் விசித்ராக, அந்த சாமியங்கள் சொல்லும் பொழுது விசித்ராக பலவிதங்களான வர்ணம் வியக்திகள் கருடனுக்கு எப்படி இருக்கின்றன? பல நிறங்கள் இருக்கின்றன. முழங்கால் வரை பொன் நிறம், அரை அல்லது இடுப்பு வரை பனி நிறம், கழுத்து வரை குங்கும நிறம், தலைமயிர் வரை கருப்பு நிறம் என்று நிற பங்கீடு இருக்கிறது. வெவ்வேறு அவயவங்களிலே வெவ்வேறு நிறங்கள் கருடனுடைய ஒரு மூர்த்தியிலே இருப்பதாக ஆகமங்கள் சொல்லுகின்றன. ஆகம வசனத்தையே கூட நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதை புரிந்து கொள்வதற்காக. இது ஒரு விதமான வர்ணம் வியக்தி. வர்ணம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. பிராமண கத்திரியாதி வர்ணங்கள், வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லும்போது ஒரு வர்ணா வருகிறது. அந்த வர்ணம் சாத்து வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று கீதையில் ஒரு வர்ணம் வருகிறது. அந்த வர்ணம் அது பரம்பொருளுக்கு ஒரு மூர்த்தி பேதத்திலே அந்த வர்ணங்கள் இருக்கின்றன. அவனுக்கு முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான், தோள்களிலிருந்து க்ஷத்திரியன் தோன்றினான், தொடைகளிலிருந்து வைசியன் தோன்றினான், கால்களிலிருந்து சூத்ரன் தோன்றினான் என்று 4 வர்ணமும் 4 அவயவங்களிலிருந்து தோன்றியதாக புருஷ சூக்தம் என்ற வேத பகுதி தெரிவிக்கிறது. இப்பொழுது பெருமாளுக்கும் கருடனுக்கும் சாமியம் சொல்லும் பொழுது அதை இப்படி வேடிக்கையாக சொல்லுகிறார். கருடனுக்கும் 4 அவயவங்களிலே 4 வர்ணங்கள், அதாவது நிறங்கள். பெருமாளுடைய ஒரு மூர்த்தியிலே பெருமாளுக்கும் 4 அவயவங்களிலே 4 வர்ணங்கள். புருஷ சூக்தத்தில் சொன்னது போல வர்ணம் என்பதற்கு அர்த்தம் வெவ்வேறு.
ஆக இருவருக்கும் இந்த விதத்திலே சாமியம் ஏற்பட்டு விட்டது. 4 அவயவங்களிலே 4 வர்ணங்கள் இருக்கின்றன என்பதிலே. மூர்த்தி பேதே ஸ்வகீயே, எத்தனையோ மூர்த்திகள் இருக்கின்றன பெருமாளுக்கு. அதே போல எத்தனையோ மூர்த்திகள் இருக்கின்றன கருடனுக்கு. அதிலே ஒரு மூர்த்தியிலே இந்த பிராமணோஸ்ய முகமாசீதி என்று சொல்லுகிற இந்த 4 அவயவங்களிலிருந்து 4 வர்ணங்கள் வருவதை பற்றி வேதம் தெரிவிக்கிறது. அது எந்த மூர்த்தி என்றால் விராட் புருஷன் என்று சொல்கிற ஒரு மூர்த்தி. புருஷ சுத்தம் ஆரம்பமே அந்த மூர்த்தியை வர்ணித்துக் கொண்டுதான் ஆரம்பிக்கிறது. சஹஸ்ரசீர்ஷ புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் என்று சொல்லும் பொழுது இந்த புருஷன் என்று ஒருவன் இருக்கிறானே புருஷோத்தமன், அவனுக்கு 1000 தலைகள் கொண்டதாக, 1000 கண்கள் கொண்டதாக, 1000 பாதங்கள் கொண்டதாக ஒரு மூர்த்தி இருக்கிறது, ஒரு வடிவம் இருக்கிறது. அது மிக பெரிய வடிவமாக இருக்கிறது. சம்பூமிம் விஸ்வதோ விருத்வா, அவருடைய வடிவமானது பூமியை விட பெரிதாக இருக்கிறது. பூமியை எல்லாம் வரித்து கொண்டு மறைத்து கொண்டு போர்த்து கொண்டு இன்னும் கூட இன்னும் மிஞ்சினதாக நிற்கிறது. அந்த மூர்த்தியிலே அவருக்கு 4 வர்ணங்கள் 4 அவயவங்களிலே. அதே மாதிரி கருடனுக்கு பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொன்ன ஒரு மூர்த்தியிலே 4 வர்ணங்கள் 4 அவயவங்களிலே. ஆக இவ்விரண்டும் பார்க்கும் பொழுது ஒரு சாமியம் இவ்விருவருக்கும் ஏற்பட்டது. இப்பொழுது வர்ணம் வியக்தீகி என்று சொல்வதற்கான பிரமாண வச்சனங்களை நாம் பார்க்க போகிறோம். கருடனுக்கு 4 அவயவங்களிலே 4 வர்ணங்கள் என்று சொல்கிறோமே, 4 நிறங்கள், அது எங்கே சொல்லி இருக்கிறது என்றால் ஆகமத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஆஜானுத சுவர்ணாபம் ஆகட்யாஸ்துகித பிரபம் குங்குமாருணமாகண்டம் ஆகேசாந்தம் சிதேதரம் என்று 4 வர்ணங்கள். ஆஜானுதா முழங்கால் வரையில் சுவர்ண ஆபம் தங்கம் போல ஒரு காந்தி கருடனுடைய ஒரு மூர்த்தியிலே. அதே மூர்த்தியிலே கட்டியாக கட்டி பிரதேசம் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் துகித பிரபம் பனி போல நிறம் அவருக்கு. குங்குமாருணமா கண்டம், கண்டம் அதற்கு மேலே கழுத்து வரையிலே குங்குமம் போலே அருணம் சிவந்த வர்ணம். கேசாந்தம் சிதேதரம், கேசம் வரையில் சிதேதரம் கருப்பான வர்ணம் என்று கருடனுடைய திருமேனியையே 4ஆக பிரித்து 4 வெவ்வேறு வர்ணங்கள் இருப்பதாக இந்த ஆகம ஸ்லோகம் தெரிவிக்கிறது. இதை பிரமாணமாக கொண்டுதான் இப்பொழுது கருட பஞ்சாசத்திலே அவர் மூர்த்தி பேதே ஸ்வகீயே வர்ணவியக்தி விசித்ராக என்று தெரிவிக்கிறார். விசித்திரமான வர்ணம் வியக்திகள் கருடனுடைய ஒரு மூர்த்தி பேதத்திலே இருக்கின்றன என்று. இதே மாதிரி வர்ண வியக்திகள், வர்ண என்பதற்கு வேறர்த்தத்தை எடுத்துக்கொண்டு விராட் புருஷனுக்கு இருப்பதை புருஷ சூக்தம் எப்படி தெரிவிக்கிறது என்றால், பிராமணோஸ்ய முகமாசீத் பஹுராஜன்ய கிருதஹ ஊருததஸ்ய ஜத்வைஷ்யஹ பத்யாகும் சூத்ரோ அஜாயத என்று இந்த ரிக்கிலே புருஷ சூக்தமானது 4 வர்ணங்கள் இருக்கின்றன. பிராமண கத்திரியவை சூத்ர என்ற பெயரிலே இருக்கிற 4 வர்ணங்கள். அவை இந்த விராட் புருஷனுடைய 4 வெவ்வேறு அவயவங்களிலிருந்து தோன்றின என்ற வர்ணனை இருக்கிறது. ஆக வர்ணா என்ற ஒரு பதத்துக்கு இருக்கிற 2 அர்த்தங்களை வேடிக்கையாக வைத்துக் கொண்டு சாமியத்தை சொல்லியாயிற்று. இந்த 2 அர்த்தங்கள் வர்ணா என்கிற பதத்துக்கு மிகவும் பிரசித்தமானவை, கோஷாரூடமானவை. அமர கோஷம் சொல்லுகிறது,
வர்ணோத்விஜாதௌ சுக்லாதௌ என்று. வர்ணா என்று சொன்னால் இரண்டு அர்த்தம். த்விஜாதிகள் என்று ஒரு அர்த்தம் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ணவ சூத்திரர்கள். சுக்லாதிகள் என்று ஒரு அர்த்தம் சுக்ல பீத என்று நிறங்கள் எல்லாம் பல இருக்கின்றனவே அவை நிறங்கள் என்றும் சதுர்வர்ணங்கள் என்றும். இப்படி வர்ணம் வியக்திர் விசித்திராக மூர்த்தி பேதே ஸ்வகீயே என்பது முக்கியமாக ஒப்புமை ஆயிற்று. இந்த ஸ்லோகத்திலே கருடனுக்கும் விராட் புருஷனுக்கும், அதாவது கருடனுக்கும் பெருமாளுக்கும் ஒப்புமைகள் பலவற்றை சொல்லுகிறார். இந்த ஸ்லோகத்தை ரசிப்பதற்கு இந்த ஒப்புமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் பார்த்தால் கருடனை பற்றி மட்டுமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டு போய்விடலாம். ஆனால் பிரகடித்த பரம பிரம்ம சாமியம் என்று ஸ்பஷ்டமாக பரம பிரம்மத்தோடு தனக்கு இருக்கிற ஒப்புமையை அவர் பிரகடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதனாலே அந்த ஒப்புமையை சொல்லி கருடன் விஷயமாக சொல்லலாம். அல்லது மொத்த ஸ்லோகத்தையுமே இரண்டு பேர் விஷயமாகவும் சொல்லலாம். இந்த ஸ்லோகம் கருடனை பற்றியதாகவும் இருக்கிறது, பரமாத்மாவை பற்றியதாகவும் இருக்கிறது என்று. என்னென்ன ஒப்புமைகள் இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பதத்திலும் ஒரு சாமியத்தை சொன்னதாக தெரிகிறது. போகீந்திர போகே என்றால் போகி என்றால் பாம்பு, சிஷ்யத்து என்றால் தழுவுதல், ஆஸ்லேஷித்தல், பாம்பை தழுவின போகம் கொண்டவர்கள் என்று இரண்டு பேருக்கும் சொல்லலாம். கருடனும் பாம்பை தழுவின போகம் கொண்டவர்தான், பெருமாளும் பாம்பை தழுவின போகம் கொண்டவர்தான். பாம்பு என்றால் கூட சாதாரண பாம்பு இல்லை, போகி இந்திரன். பாம்புகளுக்குள்ளே சிரேஷ்டமான பாம்புகள் கருடனை தழுவி கொண்டிருக்கின்றன. அதனாலே கருடனுக்கு ஒரு போகம், இன்பம் ஏற்படுகிறது. பெருமாள் விஷயமாக சொல்லும் பொழுது போகீந்திரன் என்று ஒருவன், அவன் ஆதிசேஷன், அவனுக்கு ஒரு போகம் என்று ஒன்று இருக்கிறது. போகம் என்பதற்கு அர்த்தம் இங்கே வேறு. பாம்பினுடைய உடலுக்கு போகம் என்று பெயர். அந்த போகத்தை சிலேஷித்துக் கொண்டிருக்கிறார் பகவான். ஆதிசேஷன் மேல்தான் அவர் அமர்ந்திருக்கிறார், அவர் படுத்திருக்கிறார் இத்தியாதி. இரண்டாவதாக இருவரும் வேத நிகர நிதி, ஸ்ருதி நிகர நிதோ என்பது இரண்டாவது பதம். வேதத்தினுடைய நிகரம் என்றால் திரள், சமூகம், கூட்டம், பிருந்தம் என்பது. அந்த வேத பிருந்தத்துக்கு நிதியாக இருக்கிறார்கள், வேத பிருந்தத்திலே சொல்லப்பட்ட நிதியாகவும் இருக்கிறார்கள். இருவருக்கும் 4 அவயவங்கள் முக்கியம் என்பது மூன்றாவது. அந்த அவயவங்கள் முகம், கை, தொடை, கால் என்று. அந்த இருவருக்கும் 4லும் 4 வெவ்வேறு வர்ணங்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் இதுக்கு முன் பார்த்தோம். வர்ணம் வியக்தி விசித்திராக என்று 4 வெவ்வேறு வர்ணங்கள் எவை என்று வர்ணபதத்தில் வெவ்வேறு அர்த்தம் சொல்லி, இருவரும் பிராணதாத்தாக்கள், பிராண அதிபதிகள், இருவரும் விபதி சபதினஹ என்று. விபதி சபதி வருபவர்கள். நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது என்றால் அந்த சமயத்திலே உடனே வருபவர்கள். விபதி என்றால் விபத்திலே என்ற அர்த்தம், சபதி என்றால் உடனே என்ற அர்த்தம். இது அத்தனையும் இங்கு சொன்ன 6ம் 2 பேருக்கும் பொதுவாக இருப்பவை. அப்படிப்பட்ட கணேசர் கருடரானவர் நமக்கு கிளேசம் சிந்தன்னு நம்முடைய துயரங்களை எல்லாம் அறுத்து கொண்டு, துயரறு என்று ஆழ்வார் சொல்வாரே அந்த மாதிரி பண்ணிக்கொண்டு சந்நிதியும் சந்நிதத்தாம் என்று. இந்த 6 ஒப்புமைகளையும் சற்று விரிவாக பார்த்தால், முதல் ஒப்புமை ஸ்லிஷ்யத் போகீந்திர போகே என்று, கருடன் பாம்புகளை தழுவி இருப்பார் என்று. என்ன அர்த்தம்?
8 சர்ப்பசிரேஷ்டங்கள் கருடனுடைய திருமேனியிலே இருக்கும் என்று பல இடங்களிலே வர்ணனை இருக்கிறது. நாம் இதே கருட பஞ்சாசத்திலே பின்னாலே 36வது ஸ்லோகத்திலே பார்க்க போகிறோம். அந்த 8 சர்ப்பசிரேஷ்டங்களுடைய பெயர்களை எல்லாம் கூட சொல்லி பார்க்க போகிறோம். எந்தெந்த பாம்பு எந்தெந்த அவயவங்களிலே இருக்கிறது, எது கையிலே சுற்றி கொண்டிருக்கிறார், எதை கழுத்திலே போட்டுக் கொண்டிருக்கிறார் இத்தியாதியா. அதனாலே போகீந்திரர்கள் 8 பேர். அவர்கள் அவரை ஆசிலேஷித்துக் கொண்டு இருப்பதனாலே இவர் போக அடைந்திருக்கிறார். பெருமாளுக்கும் அதே பதத்தை எப்படி நாம் சொல்ல போகிறோம் என்றால், அங்கே போகீந்திரர் என்பவர் பாம்புக்கு அதிபதியான ஆதிசேஷன் என்ற ஒருவர். அவருடைய போகத்திலே, அதாவது அவருடைய உடலிலே தழுவியபடி இருப்பவர் பெருமாள். எங்கே பெருமாளை வர்ணித்தாலும் மிருதுதர பணிராட் போக பர்யங்க பாகே என்று பட்டர் சூட்டி இருப்பது போல, இந்த இடத்திலே போக என்றால் 2 அர்த்தங்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் ஸ்பஷ்டம், பிரசித்தம், பலருக்கு தெரிந்ததுதான். போக சுகேஸ்திரியாதிரதோ அகேஷ்ட பணிகாயோ என்று அமர கோஷம் தெரிவிக்கிறது. போகம் என்பதற்கு சுகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அகேக பாம்புனுடைய பணிகாயோகோ, பணி பாம்பு படம் எடுக்கிறதே, அதற்கும் காயம் என்றால் பாம்பினுடைய உடல் இருக்கிறது, அதற்கே போகம் என்று பெயர். அதனால்தான் பாம்புக்கு போகி என்ற பெயர் ஏற்பட்டது. போகீந்திர என்ற இடத்திலே போகி என்பதற்கு பாம்பு என்ற அர்த்தம் சொன்னோமே, போகம் உள்ளது போகி. போகத்துக்கு இந்த 2 அர்த்தங்களை இங்கே வைத்துக் கொண்டு பெருமாளும் ஸ்லிஷ்யத் போகீந்திர போகர், கருடனும் ஸ்லிஷ்யத் போகீந்திர போகர் என்று சொல்கிறோம். நிச்சயப்படி நாம் படித்துக் கொள்ள போகும் பொழுது ஒரு முகுந்தமாலை ஸ்லோகத்தை சொல்லுவது வழக்கம். அதிலே க்ஷீரசாகர என்று ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்திலே போகி போக சயனீய சாயினே என்று ஒரு வரி வருகிறது. அதிலே போகி போகம் என்று வருகிறது. இந்த அர்த்தம் தான். போகி என்றால் பாம்பு, அதனுடைய போகம் என்றால் உடல். பாம்பினுடைய உடலுக்கு மாத்திரம்தான் போகம் என்று பெயர். நம்முடைய உடலுக்கெல்லாம் தேகம் என்றுதான் சொல்ல வேண்டும், போகம் என்று சொல்ல முடியாது. ஆம்பினுடைய உடல் ஆகிற சயனிய படுக்கையிலே சாயினை பயிர் படுத்திக் கொண்டிருக்கிற மாதவ பெருமாளை தியானம் பண்ணிவிட்டு நாம் தூங்குகிறோம். இங்கேயும் போகி போக என்ற இந்த 2 வார்த்தைகளும் வந்திருக்கின்றன. போகீந்திர போகே என்ற இந்த அர்த்தத்திலே தான் பாம்பினுடைய உடல் என்று. இப்போ கருடனுக்கு பாம்பாலே போகம், அதாவது அவர் திருவாபரணங்களாக சாத்தி கொண்டிருக்கிற பாம்புகளாலே போகம் சுகம் கிடைக்கிறது அவருக்கு. பெருமாளுக்கு பாம்பினுடைய போகம், ஆதிசேஷனுடைய திருமேனி இருக்கிறதே அது அவருக்கு படுக்கையாக இருக்கிறது. பாம்பாலே சுகம் என்கிற போகம் ஒருவருக்கு, பாம்பினுடைய போகத்தில் சுகமாக படுத்திருக்கிறார் இன்னொருவர். இந்த வித்தியாசம் இருந்தாலும் அது 2ஐயும் சேர்த்து 2 பேருக்கும் போகீந்திர போகம் இருக்கிறது என்று பொதுவாக சொல்ல முடிகிறது. இது இருவருக்கும் உள்ள முதல் ஒப்புமையாக ஆகிறது. நாம் 6 ஒப்புமைகளை, 6க்கும் மேற்பட்ட ஒப்புமைகளை கூட இந்த ஸ்லோகத்திலே இருப்பதாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். 2வது ஒப்புமை சூட்டினை கர்ணி தௌ என்பது. கருடன் வேத சமூகத்தினுடைய நிதி. வேத சமூகத்தினுடைய நிதி என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், வேதத்திலே எத்தனையோ பகுதிகள் இருக்கின்றன. அதிலே காயத்திரம், பிருகத்தி, ரதம், கரம் என்றெல்லாம் சாமங்களுடைய பெயர்கள் எல்லாம் எடுத்து பார்த்து அவை ஒவ்வொன்றும் கருடனுடைய திருமேனியிலே ஒவ்வொரு அவயவமாக ஆகிறது என்று
நேத்திரம் காயத்ர மூஜே என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே இதற்கு முன்பே பார்த்தோம். வேத சமூகத்துக்கு அவர் கருடன் நிதியாக இருக்கிறார். ஏனென்றால் அவரே அவருடைய திருமேனியே வேதமயமாக இருக்கிறது என்று. பெருமாள் விஷயமாக சொல்லும் பொழுது வேத சமூகத்தினுடைய நிதி என்பதும் சொல்லலாம். வேத சமூகத்திலே பெருமாளை நிதி என்று வர்ணனை இருக்கிறது. வேதங்கள் பெருமாளையே நிதியாக சொல்லி வர்ணிக்கின்றன என்று. அது எங்கே என்று கேட்டால், இது கூட சாந்தோக்கிய உபனிஷத்திலே பிரசித்தமான வாக்கியம்தான். பெருமாள் ஒரு நிதி போல இருக்கிறார். பெருமாள் ஒரு நிதி போல நமக்குள்ளேயும் இருக்கிறார். சில சமயங்களிலே ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், தாங்கள் நடந்து போகிற தரையின் கீழே இருக்கிற புதையல், நிதி என்றால் புதையல், அது அங்கே இருப்பது தெரியாமலே அந்த புதையல் மேலேயே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த புதையலை பார்ப்பதில்லை, அடைவதில்லை. அதே மாதிரிதான் ஜனங்கள் இந்த பரம்பிரம்மா என்கிற ஒரு புதையல் இருக்கிறது, அதிலிருந்து அவர்கள் தூரத்தில் இல்லை. அந்த புதையல் மேலேதான் பிரதி தினமும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த புதையலை அடைவதில்லை என்று ஒரு திருஷ்டாந்தமாக பெருமாளுக்கு நிதியை சொல்லுகிறது இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து. தத்யதா ஹிரண்ய நிதிம் நிஹிதமக்ஷேத்ரஜ்ஞாः உபர்யுபரி சஞ்சரந்தோ ந விந்தேயுः ஏதமேவேமாः சர்வாः பிரஜாः அஹரஹர் கச்சந்த்யः ஏகம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அனுதேன ஹி பிரத்யூடாः என்கிற சாந்தோக்கிய வாக்கியம் பிரசித்தமாக இருக்கிறது. பல இடங்களிலே மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்திலே பெருமாள் தான் நிதி, புதையல் போன்றவர் என்று. அந்தர்ஜோதி கிமபி யமினாம் என்று ஆரம்பிக்கிற பகவத் தியான சோபான முதல் ஸ்லோகத்திலேயும் பெருமாளை நிதியாக வர்ணித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஸ்ருதி நிகர நிதி என்றால், ஸ்ருதி நிகரத்திலே நிதி என்று எவரை வர்ணித்திருக்கிறதோ அவர் அந்த பெருமாள் என்றும் சொல்லலாம். ஸ்ருதி நிகரங்களுக்கெல்லாம் நிதி என்னும்படியாக ஸ்ருதி நிகரங்கள் எல்லாம் எவரிடம் புதைந்துள்ளனவோ, ஸ்ருதியினுடைய வெவ்வேறு பாகங்கள் எவரிடம் வெவ்வேறு அவயவங்களாக வந்திருக்கின்றனவோ அந்த கருடன் என்று அர்த்தம் சொல்லி கருட பரமாகவும் சொல்லலாம். ஸ்ருதி நிகர நிதி இரண்டு பேரும் தான். ஸ்ருதி நிகர நிதௌ மூர்த்தி பேதே ஸ்வகீயே, இருவருக்கும் மூர்த்திகள் நிறைய உண்டு. அதிலே ஒரு மூர்த்தி பேதத்தில், இதற்கு பேதம் என்றால் விசேஷம், ஒரு வகை என்றர்த்தம். ஒரு வகை வடிவத்திலே 4 அவயவங்கள் முக்கியமாக அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஜானு, கட்டி, கண்டா, கேசம் என்று 4 அவயவங்கள் கருடனுக்கு சொல்லுகிறார்கள். பெருமாளுக்கு சொல்லும் பொழுது வக்ர, பாஹு, ஊரு, பாதைஹி என்று 4 அவயவங்கள் இங்கேயும் அங்கேயும் சொன்னாலும் இந்த சாமியம் இருக்கிறது. பெருமாளுக்கும் சரி கருடனுக்கும் சரி எத்தனையோ மூர்த்திகள் இருக்கின்றன. அவற்றிலே ஒரு மூர்த்தியிலே 4 அவயவங்களை குறிப்பாக சொல்வது என்பது கருடனுக்கும் நடைபெறுகிறது, பெருமாளுக்கும் நடைபெறுகிறது. எத்தனையோ மூர்த்திகள் இருக்கின்றன. பெருமாளுக்கு பரமபதநாதனாக ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே இருக்கிற திவ்யமங்கள விக்கிரக ரூபம் ஒரு மூர்த்தி, அல்லது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த என்கிற பெயர் கொண்டு 4 வியூகங்களாக இருக்கிறது ஒரு மூர்த்தி என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே. அதே மாதிரிதான் கருடனுக்கும் பர ரூபம், வியூக ரூபம் என்று மூர்த்தி பேதங்கள் இருப்பதை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது பர வியூக வர்ணகம் என்பதே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மூர்த்தியிலே ஒரு வகை மூர்த்தியிலே
4 அவயவங்களை முக்கியமாக காட்டி பேசினதும் 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறது. 4வது ஒப்புமை இருவருக்கும் 4லும் 4 வர்ணங்கள் என்று. கருடனுக்கு பொன்னிறம் முதலிய வர்ணங்கள் 4, விராட் புருஷனுக்கு பிராமணர் முதலிய வர்ணங்கள் 4. இதைத்தான் வர்ணவியக்தீர் விசித்ராஹ என்ற இடத்துக்கு வர்ணிக்கும் அர்த்தம் வர்ணனம் பண்ணும் பொழுது ஏற்கனவே பார்த்து விட்டோம். இந்த வர்ணங்களை பரிகலயதியோ என்று இருக்கிறது. பரிகலயதி, கருடனும் பரிகலனம் பண்ணுகிறார், பெருமாளும் பரிகலனம் பண்ணுகிறார். பரிகலனம் என்பதற்கு கூட 2 அர்த்தம். கருடன் அந்த நிறங்களை பரிகலனம் பண்ணுகிறார் என்றால் அந்த நிறங்களை வகிக்கிறார், அந்த நிறங்களை தரிக்கிறார். தன்னுடைய வெவ்வேறு திருமேனி அவயவங்களிலே வெவ்வேறு நிறங்கள் இருக்கின்றனவே அவற்றை தாங்குகிறார் என்று. பெருமாள் பிராமணாதி வர்ணங்களை பரிகலனம் பண்ணுகிறார் என்பதற்கு பெருமாள் அவர்களை சிருஷ்டிக்கிறார், அவர்களை உண்டு பண்ணுகிறார். முகத்திலிருந்து பிராமணனை, தோளிலிருந்து சத்திரியனை இத்தியாதியாக. பரிகலனம் என்று இருக்கிறதே, கல் என்கிற தாது கலயதி என்று வரும். அதற்கு நிறைய அர்த்தங்கள். அதிலே பண்ணுகிறார் என்ற அர்த்தமும் உண்டு, வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தமும் உண்டு. அதைத்தான் அந்த 2 அர்த்தங்களை இப்பொழுது பார்த்தோம். இதுவரை 4 ஒப்புமை சொல்லியாயிற்று. 5வதாக பிராணன் என்பது. சர்வஸ்ய ஜந்தோஹோ என்கிறது இந்த ஸ்லோகம். எல்லா ஜந்துவுக்கும் பிராணனாக இருப்பவர் கருடன். ஏனென்றால் கருடன் பிராணாதி வாயுக்கள், 5 வாயுக்கள். ஒரு ஸ்லோகம் பஞ்சா பஞ்சா என்று 5-6 தடவை பஞ்சா என்கிற பதத்தை இட்டு நாம் பார்த்தோமே, அந்த ஸ்லோகத்திலே பஞ்ச வாயுக்களுக்கும் தேவதையாகத்தானே கருடனை பார்த்தோம். அதனாலே கருடன் பிராணனாக இருக்கிறார். கருட தண்டகத்திலேயும் மருத்பஞ்சகாதீஷர் என்று இருக்கிறது. பெருமாளும் பிராணனாகத்தான் இருக்கிறார், உயிராக இருக்கிறார். எல்லா ஜந்துவுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறார். அது தவிர அவரை உபனிஷத்து பிராணஸ்ய பிராணஹா என்று வர்ணிக்கிறது. உயிருக்கும் உயிரானவர், எல்லா ஜந்துக்களுக்கும் தான். பிராணே த்வமசி சந்தாதா முதலில் எத்தனையோ வச்சனங்கள் இருக்கின்றன. பெருமாளை பிராணனாக கூறுகிற வச்சனங்கள். இந்த விதத்திலே கருடனும் பிராணர் எல்லா ஜந்துவுக்கும், பெருமாளும் பிராணர் எல்லா ஜந்துவுக்கும். பிராணஹா என்று பெருமாளுக்கு பெயரே, சகஸ்ரநாமத்திலே திருநாமமே அமைகிறது. 6வதாக ஒரு ஒப்புமை கருடனுக்கும் பெருமாளுக்கும். ஆஸ்ரிதற்கு விபத்து ஏற்பட்டால் உடனே வருவார்கள். இங்கே விபதி சபதி நகா என்று, அதை கருடன் பண்ண வேண்டும் என்று இங்கே பிரார்த்தனை இருக்கிறது. பெருமாள் பண்ணுவார் என்கிற பிரசித்தியும் பல கதைகளிலே இருக்கிறது. முக்கியமான ஒரு கதை கஜேந்திர ரட்சண கதை. பிரதிதினமும் பிராத காலத்திலே நாம் இந்த கஜேந்திர ரட்சண கதையை தூங்கி எழுந்தவுடன் அனுசந்திக்கிறோம். கஜேந்திரனுக்கு முதலையின் மூலமாக ஒரு ஆபத்து ஏற்பட்ட பொழுது, கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கத்தின பொழுது உடனே கருடனோடு கூட பெருமாள் வந்தார். கஜேந்திர ரட்சணத்துக்கு பெருமாள் கருடன் என்ற இருவருமே வந்தார்கள். இதே கருட பஞ்சாசத்திலே பின்னாலே இந்த கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையிலே கருடனுடைய பங்கையும் பார்க்க போகிறோம். விபதி சபதினஹ வருவார்கள் என்றால் உடனே வருவார்கள். விபதி சபதின் என்று சொல்லும் பொழுது அதிலே ஒரு சொல் அணி கூட இருக்கிறது.
விபத்து என்ற பதத்திலே ஏழாம் வேற்றுமை உருபுவித்து விபதி என்று வந்திருக்கிறது. ஆனால் சபதி என்பது அப்படி கிடையாது. சபதி என்பது ஒரு அவ்வியயமான பதம். ஏழாம் வேற்றுமை என்ற எந்த வேற்றுமையும் அங்கே கிடையாது. உடனே, விரைவாக என்று அதற்கு அர்த்தம். அது கிரியா விசேஷனம் போல. ஆனால் இரண்டும் ஒரே மாதிரி துவனிக்கின்றன. சபதி விபதி என்று அனுப்பிராச அலங்காரம் வருகிறது. அந்த சொல்லனையும் இருக்கிறது இங்கே. அது ஒரு தனி ரசனை. பெருமாள் சபதி விபதி வருகிறார் என்பதற்கு ஒரு கஜேந்திர கதையை பார்த்தோம். கருடனும் சபதி விபதி வருவார் என்பதற்கு சில கதைகள் இருக்கின்றன. இந்த கருட பஞ்சாசத்திலேயும் அடிக்கடி காட்டப்படுகிற கதைகள். அதிலே ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே நாகபாசத்தாலே இந்திரஜித் ராம லட்சுமணர்களை கட்டி போட்ட பொழுது, அவர்களுக்கே விபத்து ஏற்பட்ட பொழுது உடனே கருடர் உதவிக்கு வந்தார் என்று ஒரு கதை நாம் ஏற்கனவே இந்த கருட பஞ்சாசத்திலேயே இதற்கு முன் கேட்டிருக்கிறோம். அதனாலே கருடர் சபதி விபதி வருபவர் என்று தெரிகிறது. தேசிக சரித்திரத்திலே கூட கருட பஞ்சாசத்தை இயற்றி முடிந்த பிறகு தேசிகருடைய ஜீவிதத்திலே ஏற்பட்ட ஒரு சரித்திரத்திலே கூட ஏதோ ஒரு பிரசித்தமான அவன் தன்னுடைய கலையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு பாம்பாட்டியானவன் தேசிகரிடம் வம்புக்கு வந்து பெரிய பெரிய கொடிய குரூரமான பாம்புகளை எல்லாம் ஏவி விட்ட பொழுது அந்த பாம்புகளாலே தேசிகருக்கு விபத்து ஏற்படுகிற நிலையிலே அவர் கருட தண்டகத்தை இயற்ற, அதனாலே பிரீத்தரான கருடர் சபதி உடனே அங்கு வந்து அந்த பாம்பை கவ்வி கொண்டு போய்விட்டார் என்று ஒரு கதை வருகிறது. அதனாலே சபதி விபதின சந்நிதத்தாம் என்பது தேசிக ஜீவிதத்திலேயே ஏற்பட்டிருக்கிற வரலாறு. அது அதை இங்கே குறிப்பிட்டார் என்று சொல்ல முடியாது. இங்கே குறிப்பிட்டபடி பின்னால் அவருக்கு ஜீவிதத்திலே ஒன்று நிகழ்ச்சி நடந்தது, ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். இதுவரை கருடனுக்கும் பெருமாளுக்குமாக 6 ஒப்புமைகளை இந்த ஸ்லோகம் காட்டுவதாக பார்த்தோம். இதற்கு மேலாக சொல்லவும், இந்த ஸ்லோகத்திலேயே இதற்கு மேலாக இருப்பதாக சொல்லவும் முடிகிறது. ககேஷா என்ற ஒரு பதம் இருக்கிறது. ககேஷா என்றால் க க ஈசா என்று பிரித்து, க என்றால் ஆகாசம், க என்றால் அதில் போகும், கக என்றால் ஆகாசத்தில் போகிற ஜந்துக்கள், கக என்றாலே பட்சிகளுக்கு பெயர். இந்த காரணத்தினாலே அந்த பட்சிகளுக்கெல்லாம் ஈசனாக, இந்திரனாக, அதிபதியாக கருடன் இருக்கிறார். அதனாலே ககேசன் என்றால் பட்சீந்திரன் என்ற அர்த்தம். அது கருடனை குறிக்கிறது என்ற அர்த்தம் எல்லா உரைகளிலும் கிடைக்கும். கருடன் எப்படி பட்சிகளுக்கெல்லாம் தலைவனானான், பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவா என்ன என்று கேட்டால், மகாபாரதத்திலே ஆதி பருவத்திலே ஸ்பஷ்டமாகவே இது கருடன் கதையை சொல்கிற இடத்திலேயே இருக்கிறது. பதத்ரிணாந்து கருடஹ இந்திரத்வேனாப்யசிச்யதா என்று. அதாவது எப்படி தேவர்களுக்கெல்லாம் தேவேந்திரன் அதிபதியாக இருக்கிறானோ, அதே மாதிரி பதத்ரிகளுக்கெல்லாம், அதாவது பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக கருடன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று. அதாவது அவர் பட்சி ராஜனாக அவருக்கு பட்டாபிஷேகமே நடந்தது. சரி, கருடன் பட்சீந்திரன் என்றதாலே ககேசா என்கிற பதம் கருடனை சொல்லுகிறது என்பது நிர்விவாதமாக எல்லாரும் ஒப்புக்கொண்டது. இப்பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம்? ககேசன் என்கிற பதம் பெருமாளையும் சொல்லும் என்று. பட்சிக்கும் ஈசனாக இருக்கிறான், இந்த கருடனையும் தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறான் என்பதாலே என்பது மட்டுமில்லை, பெருமாள் ஸ்ரீ வைகுண்டநாதன், பரமபதநாதன்,
அந்த ஸ்ரீ வைகுண்டம் அல்லது பரமபதம் என்கிற இடத்துக்கு ஆகாசம் என்ற பெயர் பல இடங்களிலே இருக்கிறது. பரமாகாசம் என்றும் பரமவியோமம் என்றும் அதை சொல்வது வழக்கம், அவருடைய நித்திய விபூதியை. அதுதான் இங்கே சொன்ன கம் என்பது. அந்த கம் என்பதை அடைந்தவர், அங்கே நாசனாக வீற்றிருப்பவர் கதஹ ஈசஷ்ட. கதங்களுக்கு ஈசர் என்று சொல்லவில்லை, கதர்களுக்கு ஈசர் என்று சொல்லலாம். கதர்கள் அந்த பரமபதத்திலே இருக்கிற முக்தர்களும் நித்தியர்களும், அவர்களுக்கெல்லாம் ஈசனாக பரமபத நாசனாக அவர் இருக்கிறார். அவரே கதராகவும் ஈசராகவும் இருக்கிறார். அந்த பரமபத நாசன் ககேசன் என்ற பதத்தாலே சொல்லப்படக்கூடியவர். அதனாலே இந்த பதம் கூட இரண்டு பேரையுமே குறிக்கும், கருடனையும் குறிக்கும், பரமபதநாசனையும் குறிக்கும். அதனாலே இது 7வது ஒப்புமையாகவும் அமைந்து விட்டது. 6 ஒப்புமை என்று முதலிலே லிஸ்ட் போட்டோம். இப்பொழுது பார்த்தால் 6க்கும் மேலே கூட இருக்கிறது. அதற்கடுத்ததாக இந்த ஸ்லோகத்தில் சொன்ன ஒப்புமைகளிலேயே இன்னொன்று பிரகடித பரம பிரம்மபாவஹ என்று. பரம பிரம்மபாவத்தை பிரகடனம் பண்ணினவர் என்று அர்த்தம். பரம பிரம்மபாவம் இருக்கிறது என்பது இருக்கட்டும், தனக்கு அது இருக்கிறது என்பதை வெளியாருக்கு காண்பித்தவர் என்றார். கருடனுக்கு பரம பிரம்மபாவம் இருக்குது என்பதை அவர் பிரகடனம் பண்ணினார் என்பது பொருந்துகிறது. எல்லா உரைகளும் சொல்லவும் சொல்லுகின்றன. எப்படி என்றால், பூர்வார்த்தத்திலே சொன்ன கருத்துகள் படி சிருஷ்யத் போகேந்திர போகே என்று ஒரு சாமியம், ஸ்ருதி நிகரணிபவ் என்று இன்னொரு சாமியம் என்றெல்லாம் சொன்னோமே, இந்த ரீதியிலே பரம பிரம்ம பாவம் கருடனுக்கு வந்திருக்கிறது என்பதை அவர் பிரகடனம் பண்ணி இருக்கிறார். அதனாலே அவர் பிரகடித்த பரம பிரம்ம பாவர் என்று. பெருமாளும் அப்படித்தான். பெருமாளுக்கும் பரம பிரம்ம பாவம் இருப்பது மட்டுமில்லை, அந்த பரம பிரம்ம பாவம் எத்தனையோ பேருக்கு அவருக்கு இருக்கிற பரம பிரம்ம பாவம் தெரியாமலே போகிறதே லோகத்திலே பலருக்கு என்று கவலைப்பட்டு பலருக்கும் அது தெரிய வேண்டும் என்பதற்காக ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எல்லாம் பண்ணி அந்த அவதாரங்களிலே தன்னுடைய பரம பிரம்ம பாவத்தை பிரகடனமும் பண்ணுகிறார். உதாரணமாக பிறக்கும் பொழுதே சங்க சக்கராதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிறந்து கிருஷ்ணர் அதிலிருந்து ஆரம்பித்து பூதனாவதம் சகடவதம் என்று சின்ன சின்ன பாலகிருஷ்ணருடைய கதைகள் இருக்கின்றனவே, அவை ஒவ்வொன்றிலும் தன்னுடைய பரம பிரம்ம பாவத்தை பிரகடனம் பண்ணுகிறார். சில பேருக்கு நிறையவாகவே பிரகடனம் பண்ணுகிறார். தன்னுடைய வளர்ப்பு தாயான யசோதைக்கு வைத்தியமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்று சொல்வது போலே வாயை திறந்து பார்த்தால் கிருஷ்ணனுடைய குட்டி கிருஷ்ணனுடைய வயிற்றுக்குள்ளே 7 லோகம் அடங்கி இருப்பது என்பதை அவள் பார்த்தாளாம். இதெல்லாம் அவர் பிரகடித்த பரம பிரம்ம பாவர் என்று தெரிவிக்கின்றனர். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்சி கொடுக்கும் பொழுதும் அவர் பிரகடித்த பரம பிரம்ம பாவர். இந்த மாதிரி எத்தனையோ கதைகளிலே தன்னுடைய பரம பிரம்ம பாவத்தை பிரகடனம் பண்ணினார் பெருமாள். அதனாலே இந்த பதம் அவருக்கும் பொருந்தும், கருடனுக்கும் பொருந்தும். ஆக இருவருக்கும் இது 8வது ஒப்புமையாகவும் அமைந்திருக்கிறது. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய முடிவு, இப்படி பல சாமியங்களை பரம பிரம்மத்தோடு பெருமாளோடு அடைந்திருக்கிற கிருஷ்ணனானவர் கிருஷ்ணன் என்கிற பெருமாளோடு பரம சாமியங்களை அடைந்திருக்கிற கருடனானவர் நமக்கு உதவி புரிய வேண்டும். என்ன உதவி புரிய வேண்டும்? சிந்தன் கிளேசம், கிளேசத்தை அறுத்தெறிய வேண்டும். நமக்கு ஏற்படுகிற கிளேசத்தை சபதி விபதினஹ சந்நிதிம் சந்நிதத்தா, நம்முடைய விபத்து ஏற்படும் பொழுதெல்லாம்
உடனே நம்முடைய ரட்சணத்துக்காக வர வேண்டும், எழுந்தருள வேண்டும் என்ற வேண்டுகோள்கள் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற வேண்டுகோள் கிளேசச்சேதனம் என்பதும் விபதி சபதி சன்னிதானம் என்பதும் 2 வேண்டுகோள்கள் இருக்கின்றன. ஒன்றை கவனித்துக் கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னே இருக்கிற ஸ்லோகங்களில் எல்லாம் கூட கடைசி பாதத்திலே ஒரு வேண்டுகோள் இருக்கும், கருடனிடம் ஒரு பிரார்த்தனை இருக்கும். இந்த பிரார்த்தனைகளை மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தோமானால் நமக்கு ஒன்று புரிகிறது, வெவ்வேறு ஸ்லோகத்திலே வெவ்வேறு பிரார்த்தனைகள் இருக்கின்றன என்று. இதற்கு முன்னிருக்கிற 6வது ஸ்லோகத்திலே தோஷயேன்னஹ என்று எங்களை மகிழ்விக்கட்டும் என்றிருக்கிறது. அதற்கு முன் 5வது ஸ்லோகத்திலே விகடயது பயம் என்று எங்களுடைய பயத்தை நீக்கட்டும், போக்கடிக்கட்டும் என்கிற வேண்டுகோள் அங்கே இருக்கிறது. அதற்கு முன் 4வது ஸ்லோகத்திலே பிரம்ம சப்ரம்ம காம்னஹ பிரதிஷது என்று சப்ரம்மதை என்ற ஒன்றை எங்களுக்கு கொடுக்கட்டும் என்று. சப்ரம்மதா என்றால் அங்கே பரபிரம்மத்தோடு சேர்ந்திருப்பது என்று, அதை கொடுக்கட்டும் என்ற வேண்டுகோள். அதற்கும் முன் ஸ்லோகத்திலே ஸ்வச்சந்தியம் ந பிரசூதாம் என்று எங்களுக்கு ஸ்வச்சந்த தன்மையை உண்டாக்கட்டும், எங்கள் விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும் என்ற அர்த்தம். அல்லது ஸ்வச்சந்த தன்மை முக்தி நிலையில் தான் உண்டாகும் என்ற கருத்து வைத்துக் கொண்டால் முக்தராக்கட்டும் என்ற அர்த்தம். அதற்கும் முன் ஸ்லோகத்திலே பாது கருத்மதீனஹா என்று எங்களை கருத்மத் வித்யை இருக்கிறதே, கருட மந்திரம், அது காப்பாற்றட்டும் என்று. இப்பொழுது எல்லாவற்றையும் இந்த 6ஐயும் சேர்த்து பார்த்தோமானால் என்ன புரிகிறது? 6ம் வெவ்வேறாக இருப்பது புரிகிறது. கருடனிடம் நாம் பிரார்த்திப்பது வெவ்வேறாக இருக்கிறது. பரமகாந்திகள் ஐகிகமான எதையுமே வேண்ட மாட்டார்களே. இந்த கருட பஞ்சாசத்திலே இதுவரையிலேயே 6 வேண்டுகோள்கள் வந்துவிட்டனவே என்று பார்த்தோமானால் அதிலே நமக்கு ஒரு சூக்ஷ்மம் கிடைக்கும். இந்த 6 வேண்டுதலும் பெருமாளிடம் நாம் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை வேண்டுவது என்று எந்த பிரார்த்தனையானது பெரியோர்களாலே சம்மதமாக இருக்கிறதோ அந்த பிரார்த்தனையாகத்தான் இருக்கிறது. எனக்கு பசு கொடு, புத்திரன் கொடு என்றெல்லாம் கேட்காமல் இது அத்தனையும் வெவ்வேறாக தோன்றினாலும் என் பாது கருத்மதீனஹா என்று கருட வித்யங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்கிற ரட்சணம் என்பது இருக்கிறதே, பாலனம் என்பது, அதுவும் கூட மோட்சம் கொடுப்பது என்ற அர்த்தம் இருக்கலாம். ஸ்வச்சந்த தன்மையை கொடுக்கட்டும் என்பதும் மோட்ச பிரார்த்தனையாக இருக்கலாம். பிரம்ம சப்ரம்மகாந்த பிரதிஷது என்பது நிச்சயமாக சப்ரம்மதா என்பது மோட்ச பிரார்த்தனை தான். பயத்தை நீக்கட்டும் என்பது சம்சார பயத்தை நீக்கட்டும் என்றும் கொள்ளலாம். அந்த இடத்துக்கு ஏற்றபடி விஷ பயத்தை நீக்கட்டும் என்றும் கொள்ளலாம். எங்களை மகிழ்விக்கட்டும் என்று மோட்சானந்த பிரதானத்தையும் சொல்லலாம். கிளேசம் சிந்தன் என்று இந்த பவ கிளேசத்தை, சம்சார கிளேசத்தை அறுப்பதையும் சொல்லலாம். இந்த பிரகிருதி மண்டலத்தில் மாட்டிக்கொண்டு கர்ம பந்தங்களிலே சிக்கின விபத்திலே சந்நிதத்தாம் என்று எல்லா வேண்டுகோள்களும் ஒரே திக்கிலே தான் போகின்றன, ஒரே அர்த்தத்தை தான் கொண்டிருக்கின்றன. பரமகாந்திகள் வேண்டுகிற வேண்டுகோள்கள் தான் என்றும் நாம் அர்த்தம் சொல்லும்படியாக பதங்கள் விழுந்திருக்கின்றன இங்கே. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே என்னென்ன ரசிப்பதற்கான விஷயங்கள் இருக்கின்றன, சுவாரஸ்யங்கள் எப்படி இருக்கின்றன, என்னென்ன அலங்காரங்கள் வந்திருக்கின்றன என்பதை லேசாக சற்று ரசிப்போம். இதுவரையில் பார்த்த எல்லா ஸ்லோகங்களிலேயுமே ஏதாவது ஒரு பதத்திலே 2 அர்த்தத்தை வைத்து விளையாடி இருக்கிறார். அந்த பதம்
சொற்களுடைய இரட்டை அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த சமஸ்காரத்தை, சேஷ சமஸ்காரத்தை ஏதோ ஒரு சாஸ்தியம் போல ரசிப்பதற்கு இடம் இருக்கிறது. இங்கே ஸ்லேஷாலங்காரம் இந்த ஸ்லோகத்திலே அதிகமாகவே இருக்கிறது. போகம், நிகரநிதி, வர்ணம், பரிகலயதி, ககேசம், சந்நிதி என்று 6 பதங்களை இங்கே எடுத்து தந்திருக்கிறேன். இந்த 6 பதங்களுக்கும் இரட்டை அர்த்தங்கள் சொல்ல முடிகிறது. இங்கே அவை பிரசக்தங்களாகவும் இருக்கின்றன. சிலவற்றை முன்னே நன்றாக வர்ணித்தாயிற்று, திரும்பவும் வர்ணிக்க வேண்டாம். போகம் என்பதற்கு பாம்புடல் என்று ஒரு அர்த்தம், சுகம் என்று இன்னொரு அர்த்தம். நிகர நிதி என்பதற்கு நிகரத்திலே இருக்கிற நிதி, நிகரம் என்று இங்கே வேத சமூகம், அதிலே சொல்லப்பட்ட நிதி, வேதத்திலே எவனை நிதி என்று பேசியிருக்கிறதோ அவன் என்று ஒரு அர்த்தம். நிகரத்துக்கெல்லாம் நிதியாக இருப்பவன். எப்படியானால் ரத்தனங்கள், தங்கம் இவற்றை எல்லாம் புதையலிலே சேர்த்து நிதியாக வைப்பார்களோ அதுபோல காயத்திரம், பிருகத்து, ரதந்தரம் முதலிய வேத பகுதிகளை எல்லாம் சேர்த்து ஒரு நிதியாக்கி கருடராக வைத்திருக்கிறார் என்ற அர்த்தத்திலே நிகரமான நிதி என்றும் நிகரத்தில் நிதி என்றும் 2 விதமாக அர்த்தம் சொல்லி பார்த்தோம். வர்ணம் என்பதற்கு நிறம் என்ற ஒரு அர்த்தமும் ஜாதி என்ற இன்னொரு அர்த்தமும் சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். பரிகலயதி என்பதற்கு உண்டு பண்ணுகிறார் என்று ஒரு அர்த்தம், ஏறிட்டுக் கொள்ளுகிறார், தான் தாங்குகிறார் என்ற இன்னொரு அர்த்தமும் ஏற்கனவே பார்த்தோம். ககேசன் என்பதற்கு பட்சிராஜா என்று ஒரு அர்த்தமும், பரமபதநாசன் என்று இன்னொரு அர்த்தமும் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் சந்நிதி என்பதற்கு நாம் 2வது அர்த்தத்தை பார்க்கவில்லை. சந்நிதி என்றால் என்ன? இது பெருமாள் சந்நிதி என்று சொல்கிறோம். என்னுடைய ஹிருதயமானது அந்தர்யாமிக்கு சந்நிதியாக இருக்கிறது என்று சொல்கிறோம். எந்த இடத்திலே சாநித்தியம் கொண்டிருக்கிறாரோ பெருமாள், எந்த இடத்திலே அவர் வசிக்கிறாரோ அது சந்நிதி. இதே சந்நிதி என்ற பதத்துக்கு சது நிதி என்று பிரித்து நல்லதொரு நிதி அல்லது நல்லவர்களுடைய நிதி என்றும் ஒரு அர்த்தம் வரும். அப்படி நல்லவர்களுடைய நிதியை சபதி விபதினக சந்நிதியும் சந்நிதத்தாம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிதியை எங்களுக்கு சன்னிதானம் பண்ணட்டும் என்ற அர்த்தமும் இதிலே வரும். இப்படியாக ஸ்லேஷாலங்காரம் இந்த ஸ்லோகத்துக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுகிறது. அது தவிர வேறு விதமாகவும் இதிலே ரசிப்பதற்கு நிறைய இடம் உண்டு. அதிலே ஒன்று விரோதாபாசம் என்பது. விரோதாபாசம் என்றால் முரண்பாட்டு தோற்றம், ஏதோ ஒன்று சரியில்லை, முரண்பட்டு இருப்பது போல தோன்றுகிறதே என்று. சபதி விபதி என்ற அந்த பத ஜோடி இருக்கிறதே, அதிலே நாம் இதற்கு முன்னே சொல்லணியைத்தான் பார்த்தோம். 2ம் ஒரே மாதிரி இருக்கின்றன. வர்ண அனுப்பிராசம் இருக்கிறது, வர்ண ஆவருத்தி என்பது. ஆனால் இன்னொன்றையும் பார்க்கலாம். சபதி விபதி என்பது எதிர்பதங்கள் போல இருக்கின்றன. பல இடங்களிலே ஒரு பதத்துக்கு முன்னே ச போட்டால் அதோடு கூடியது என்ற அர்த்தம், அந்த பதத்துக்கு முன்னே வி போட்டால் அதோடு கூடாதது, பிரிந்திருக்கிறது என்ற அர்த்தம். உதாரணமாக ஏதாவது சொல்லி பார்க்கலாமா? சப்ராணன் விப்ராணன் என்றால் பிராணனோடு கூடியவன், பிராணன் பிராணனோடு கூடாதவன் என்ற அர்த்தம். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கும். இப்பொழுது சபதியும் விபதியும் எதிர்ப்பதங்கள் போல தோன்றுகிறது. அவர் சபதி சன்னிதம் சன்னிதத்தான் சொல்லணுமா, விபதி சன்னிதம் சன்னிதத்தான் சொல்லணுமா? 2ம் சொல்ல முடியாது, 2ம் எதிர்ப்பதங்கள் அல்லவா என்றால் அதுதான் முரண்பாட்டு தோற்றம் என்பது விரோதாபாசம். வாஸ்தவத்திலே அந்த அர்த்தம் கிடையாது. சபதி என்றால் பதியோடு கூடியது என்றோ, விபதி என்றால் பதி இல்லாதது என்றோ அந்த அர்த்தம் கிடையாது. சபதி என்றால் உடனே என்ற அர்த்தம், விபதி என்றால் விபத்திலே என்ற அர்த்தம். அர்த்தம் வேறான பிறகு அந்த விரோதாபாசம், அந்த முரண்பாட்டு தோற்றம் போய்விடும். முரண் அமைதி என்று தமிழிலே சொல்வார்கள். விரோதாபாசத்துக்கு பரிகாரம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். அதுவே ஒரு சுவாரஸ்யம். சபதி விபதி என்று சொல்லி வெவ்வேறு அர்த்தங்களை வரவழைத்ததே. இன்னொன்று நிதி என்கிற அந்த பதம். நிதி வடிவினன் நிதியை நிதி கட்டும் என்று இங்கே ஒரு அந்த பதம் 3 தடவை வந்திருக்கிறது.
ஸ்ருதி நிகர நிதவு என்று சொல்லும் பொழுது நிதி என்கிற பதம் வந்திருக்கிறது. சந்நிதிம் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் 2ஆம் தடவை வந்திருக்கிறது. சந்நிதத்தான் என்று சொல்லும் பொழுது 3ஆம் தடவை கிட்டத்தட்ட அதே பதம் வந்திருக்கிறது. தமிழிலே சொல்லி பார்த்தால் நிதியா இருப்பவன் நிதியை நிதி கட்டும் என்று. நிதி கட்டும் என்றதும் அங்கே இருக்கிற தாது அப்படிதான் இருக்கிறது. சந்நிதத்தாம் என்று நிதி பண்ணட்டும். நிதி கட்டும் என்றால் நன்றாக வைக்கட்டும் என்ற அர்த்தம். நிதியை என்றால் புதையலை என்ற அர்த்தம். நிதி வடிவனன் என்றால் தானே நிதி போல இருப்பவன் என்ற அர்த்தம். அந்த பதங்களை அப்படி சேர்த்து வைத்தது என்று ஒரு வேடிக்கை இருக்கிறது. அதையும் ரசிக்கலாம். அது தவிர அனுப்பிராசம் வர்ணாவர்த்தி தான் ஏற்கனவே சபதி விதியில பார்த்தோம், அதுவேதான். ஆனால் பல இடங்களிலும் இருக்கிறது. 4 பாதத்திலும் மோனை இருக்கிறது என்று. மோனை என்றால் என்ன என்றால் அந்த பாதத்தின் அந்த அடியின் முதல் எழுத்தாக எது வந்ததோ அதே பாதத்தில் இன்னொரு பதத்தில் அதுவே மறுபடியும் முதல் எழுத்தாக வந்தால் அதற்கு மோனை என்று பெயர். இப்பொழுது பார்க்கலாம். முதல் வரி ஸ்லிஷ்யத் என்று என்கிற எழுத்தில் ஆரம்பித்தது. ஸ்லிஷ்யத் போகிந்திர போகே ஸ்ருதி நிகர, அங்கேயும் மறுபடியும் அதே இஷ் என்கிற எழுத்து வந்தது. அது முதல் பாதத்திலே இருக்கிற மோனை என்கிற அனுப்பிராசம். வர்ணம் வியக்தியின் விசித்திராக என்கிறதுல என்பது வர்ணாவில் வந்திருக்கிறது, வியக்தியில் வந்திருக்கிறது, விசித்திரத்தில் வந்திருக்கிறது, வக்ரால் வந்திருக்கிறது. வா என்பது வர்ண என்ற முதல் என்ற பதத்தின் முதல் எழுத்து மறுபடியும் வக்ரா என்ற பதத்திலே வந்திருக்கிறது. இது மோனை. பிரகடிதா என்றது பிரா என்று ஆரம்பிக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை பிரகடிதா என்ற இடத்திலே அந்த பிரா வருகிறது. இது மோனை. கிளேசம் சிந்தன் ககேசா என்று சொல்லும்போது கிளே என்ற கால் ஆரம்பிக்கிறது. ககேசா என்ற இடத்திலே மறுபடியும் இன்னும் உரப்பாக வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாதத்திலேயும் முதல் எழுத்தானது மறுபடியும் அதே பாதத்தில் இன்னொரு பதத்துக்கு முதல் எழுத்தாக வந்திருக்கிறது. இது ஒரு விதமான அனுப்பிராசம். ஆக சப்த அலங்காரமும் இதில் நிறைய இருக்கின்றன, அர்த்த அலங்காரங்களும் நிறைய இருக்கின்றன என்று பார்த்தோம். அதனால இந்த ஸ்லோகத்தை பல பேர் பலவிதமாக ரசிப்பார்கள். வெறும் சாகித்ய ரசிகர்கள் கூட, கருட பக்தி முதலியவற்றில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட இந்த ஸ்லோகத்தை ரசித்து ரசித்து மறுபடியும் மறுபடியும் படிப்பார்கள். படிப்பதன் விளைவாக அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிடும். அவர்கள் ஏன் படிக்கிறார்கள் சாகித்ய ரசிகர்கள் என்றால், அவர்களுக்கும் சுவாரஸ்யம் கூடும்படியாக இந்த ஸ்லோகத்திலே நிறைய அலங்காரங்கள் புகுந்திருக்கின்றன. அதனாலே எல்லாரும் படிக்கிறார்கள். படித்தால் அவர்களுக்கு பின்னாலே கருட பக்தி தானாக ஏற்பட்டு கருடன் இதில் இருக்கிற பலன், இதிலே வேண்டுகோள்கள் இருக்கிறது. 4வது பாதத்திலே கிளேசம் சிந்தன் என்ற ஒரு வேண்டுகோள், சபதி விபதி நகாசன்னிதம் என்று ஒரு வேண்டுகோள், அதெல்லாம் அவர்களுக்கும் பலித்துவிடும். கருட பஞ்சாசத்திலே தேசிக ஸ்தோத்திரங்களிலே இது ஒரு கௌரவம், இது ஒரு பெருமை. அதாவது ரசிகர்களை ஆவர்ஜனம் பண்ணி, வேறு காரணங்களாலே ஆவர்ஜனம் பண்ணி படிக்க வைத்து, அப்படி படிப்பவர்களுக்கு படிப்பதனால் ஏற்படுகிற பலன்களை கொடுப்பது என்பது அது இந்த ஸ்லோகத்திலே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இவ்வளவு ரசனைக்குரிய விஷயங்கள், சமத்காரங்கள், சேஷங்கள், விரோதாபாசங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். இப்பொழுது கடைசியிலே ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம். ஸ்லிஷ்யத்போகீந்திர போகே ஸ்ருதிநிகர நிதௌ மூர்த்திபேதே ஸ்வகீயே வர்ணவ்யக்திர்விசித்ராः பரிகலயதி யோ வக்ரபாஹூருபாதைः பிராணஸ்வர்வஸ்ய ஜந்தோः பிரகடிதபரமப்ரம்மபாவः स इत्थम् क्लेशं छिन्दन् खगेशः सपदि विपदिनः सन्निधिं सन्निधत्ताम्। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।
श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।